கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் சிறைபிடிப்பு. இலங்கை கடற்படையை கண்டித்து கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டுமென கோரி ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக இருக்க முடியாது என்பது போல் விஸ்வாசியும் துரோகியும் ஒன்றாக இருக்க முடியாது. ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு அறிக்கை. துரோகி என்றாலே எடப்பாடி பழனிசாமி தான் என டிடிவி தினகரன் கடும் தாக்கு. எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை வார்த்தை ஜாலம் மட்டுமே, நடைமுறைக்கு ஒத்துவராது என ஓபிஎஸ் விமர்சனம். இது வார்த்தை ஜாலத்துக்கு தான் இது ஒத்து வரும் மொழிய நடைமுறைக்கு ஒத்து வராது. தெலங்கானாவில் சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேரை நெருங்கியது மீட்புக் குழு. 30 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து வரும் மீட்பு பணி இறுதிக்கட்டத்தை எட்டியதாக அதிகாரிகள் தகவல். தமிழ்நாடு முழுவதும் நாளை 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. 90% வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொள்ளாச்சி, பாளையங்கோட்டை ரயில் நிலையங்களில் இந்தி வார்த்தைகள் தார் பூசி அழிப்பு. இந்தி திணிப்புக்கு தமிழ்நாட்டில் வலுக்கும் எதிர்ப்பு. சென்னை மீனவர் வலையில் சிக்கிய தலா 200 கிலோ எடை கொண்ட 30க்கும் மேற்பட்ட ராட்சத கோலா மீன்கள். காசிமேட்டில் கோலா மீன்கள் 7.5 லட்சம் ரூபாய் வரை ஏலம் போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற டிராக்டர் மீது ரயில் மோதி விபத்து. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் ரயில் சேவைகளில் தாமதம். சேலத்தில் பணத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறி கோடிக்கணக்கில் வசூலித்து மோசடி. பாதிக்கப்பட்ட மக்கள் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கேட்டா கவுன்சிலிங்ல சொல்லிருப்பாங்க. நாங்க என்ன கவுன்சிலிங் உங்களுக்கு சொல்லப்படாதா? பொருட்காரங்க சொல்றாங்க காப்பர் கொடுத்துறாங்க. நாங்க மீடியா வரதுக்கு முன்னாடி நாங்க கேட்டோம். நீங்க மட்டும் பேசணும்னு சொன்னேன். நெல்லை கூட்டப்புள்ளி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவை ஒட்டி பாய்மரப்படகு போட்டி. அலையின் வேகத்துக்கு ஏற்ப படகை செலுத்தி மீனவர்கள் உற்சாகம். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற்றதாக அறிவிக்கவும் தமிழ்நாடு அரசின் எழுத்துப்பூர்வ வாதத்தில் வலியுறுத்தல். வகுப்பறையில் உள்ள 32 மாணவர்களையும் குரலை வைத்தே அடையாளம் காணும் ஆசிரியை. கேரளாவின் காசர்கோட்டில் 5ஆம் வகுப்பு ஆசிரியையின் ரீல்ஸ் வீடியோ இணையத்தில் பரவல். പാർവതി തെക്കടവൻ ഒന്നുകൂടി അനാമിക രവി ഒന്നുകൂടി പാർവണ. சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி விறுவிறுப்பு. பாகிஸ்தான் நிர்ணயித்த 242 ரன்கள் இலக்கை விரட்டும் இந்திய அணி. பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார்.
மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி சென்னையில் 33 இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்பட உள்ளது. சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மருந்தகங்களை அவர் திறந்து வைக்கிறார். இந்த மருந்தகங்களை நடத்துவதற்கு விண்ணப்பித்தவர்களில் 2000 பேரில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பல கட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 3 நாள் ட்ரைனிங் இருந்தது. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டிஎன்எம்பிசியில் வந்துட்டு எப்படி நீங்கள் மருந்து ஆர்டர் பண்ணணும், எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட் ட்ரைனிங்லேயே கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்கில் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும், இந்த ஜென்ரிக் மருந்து அதாவது பேரை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லா ட்ரைனிங்குமே வந்து செகண்ட் ட்ரைனிங்கில் முடிஞ்சுது. ப்ளஸ் இந்த தேர்ட் ட்ரைனிங்கில் வந்துட்டு முடித்ததுமே எங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்துட்டு TUCSலேருந்து தமிழ்நாடு கூட்டுறவு இதிலேருந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் மருந்தகங்களில் ஜெனரிக் மருந்துகள், சர்ஜிக்கல், நியூட்ராசூட்டிகல்ஸ், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி உள்ளிட்ட அனைத்து மருந்துகள் 20 முதல் 90% வரை தள்ளுபடி விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மற்ற மெடிக்கலுக்கும் இந்த மெடிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னா, மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து நார்மல் மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கிற பொருள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இங்கே மெடிக்கலில் வாங்குற பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பர் ரேட்டாக இருக்கும். பப்ளிக் வந்து நியர்லி 20 to 90% சேவ் ஆகும் அதில் மெடிசன்ஸில். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக்கே எடுத்துக்கோங்க, அமாக்சிக்லேவ் 625 வருது. அது வந்து நார்மலாக பிராண்டட் பேட்டர்னில் வாங்கினீங்கன்னா நியர்லி 200 rupees. இப்போ இங்கே முதல்வர் மருந்தகத்தில் வாங்கினீங்கன்னா நியர்லி உங்களுக்கு வந்து 50-55 rupees தான் வரும். எல்லாமே இருக்குது, சர்ஜிக்கல், யுனானி, அப்புறம் ஆயுர்வேதிக், இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையிலும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையிலும் 1000 மருந்தகங்கள் உருவாக்கப்பட உள்ளன. இந்த திட்டம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் கண்ணன். முதல்வர் மருந்தகங்களில் பிராண்ட் மருந்துகள் 75% வரை சலுகை விலையில் விற்கப்படும் என திமுக MLA எழிலன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் கூட்டுறவுத்துறையுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் எனவும் விளக்கமளித்துள்ளார். பிராண்டடான ஒரு மருந்து வந்து ஒரு தனியார் மருந்து கடையிலையோ ஒரு தனியார் மருத்துவமனைகளோ வாங்கும் போது முதல்வரின் மருந்தகத்தில் வந்து அந்த பிராண்டடான விலை மருந்து வந்து கிட்டத்தட்ட 75%லேருந்து 50% குறைச்ச விலைக்கு கொண்டுற அளவுக்கு அருமையான திட்டத்தை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்துருக்காரு. இது செயல்படுத்தும் விதமாக ரொம்ப நூத்தனமாக தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இதில் 2 முக்கிய துறை வந்து ரொம்ப செயலாற்றுறது. தமிழ்நாட்டு முதல்வரோட மேற்பார்வையில் வந்து கூட்டுறவுத்துறையும், பிறகு தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகம் இணைந்து ஒரு ஹைபிரிட்டான திட்டம் இந்த திட்டம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீண்டும் 32 மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படையை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 5 விசைப்படகுகளில் சென்ற 32 மீனவர்கள் மன்னார் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 32 பேரையும் கைது செய்தனர். அத்துடன் 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த மாதத்தில் மட்டும் 66 மீனவர்களை கைது செய்திருக்கும் இலங்கை கடற்படையினர் 11 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழ்நாடு மீனவர்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகரித்து வருகிறது. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டுழிய மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். படகையும் மீனவனையும் மீட்டு கொடுக்கறத நம்ம தமிழக அரசு, மத்திய அரசின் கையில் எடுத்து பண்ணணும். எங்கள் போராட்ட குணத்துக்கு எங்களை தள்ளாமல் மீன் பிடிக்கிறத எங்கள் வாழ்வாதார பிரச்சனை, எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் ஊர் சமுதாயமும் இந்த கடலையே நம்பித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடலை மீட்டு கொடுத்து எங்கள் மீனவனையும் மீனவ மக்களையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கொள்ளி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க தொழிலுக்கு தான் அவங்க போனாங்க. அதனால் மீனவர்கள் இது தயவு செஞ்சு சுழலில் உள்ளவங்க விடுங்க, எங்கள் மரமேனை விட்டுருங்க. பாவம் பிள்ளை வயிற்று பிள்ளைக்காரி அழுதுட்டு கிடக்கா, குடும்பத்தோடு அழுதுட்டு கிடக்காங்க. தொழில் எங்களுக்கு அதுதான் தொழில், வேற தொழில் இல்லை. இதனிடையே தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். கடல்ல கால் வச்சாவே ராமேஸ்வரத்தில் வந்து இலங்கை நேவி கைது பண்ணுற அளவுக்கு ஒரு மத்திய அரசினுடைய மெத்தனை போக்குனால மீனவர்கள் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு மீனவர்கள் கூட்டம் போட்டு எந்த படகுகளும் காலவரையற்ற வேலை நிறுத்தம், எந்த படகும் இனிமேல் கடலுக்கு போகாது. ஒரு இந்திய அரசு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் கடலுக்கு போகலாம்னு சொல்றது வரைக்கும் எந்த படகும் போகாது.
இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 109 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. துரோகி என்றால் எடப்பாடி பழனிசாமிதான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியாது என்ற எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை பற்றிய கேள்விக்கு பதிலளித்தவர், ஓநாய்தான் அப்படி சொல்லும் என்று காட்டமாக பதிலளித்தார். ஓனாயின்னு அவரை சொல்லிக்கிறாரு, உண்மையை ஒத்துக்கிறாரு. அடுத்து இன்னொன்று சொன்னீங்களேன்னா விசுவாசி துரோகியோ, யார் துரோகின்னு எல்லாம் உலகத்திற்கே தெரியும். பயிர்களும் கலைகளும் ஒன்றாக யார் கலை யார் பயிர் என்பது மக்களுக்கு தெரியும். ஏதோ லாட்ரி சீட்டு மாதிரி குருட்டு யோகத்தில் பதவிக்கு வந்துட்டு துரோகத்தினுக்கு ஒரு எம்பளம் ஒன்றுனா பழனிசாமி தாங்கிற அளவிற்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுக்கு முன்னெல்லாம் எட்டப்பண்ணு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வருங்காலத்தில் பழனிசாமியின் பெயர் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு துரோகி அப்படின்னா பழனிசாமி ஞாபகம் வருகின்ற அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவரே தெரியாமலேயே தான் அந்த துரோகி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கார். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் உள்ளிட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கின் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் எழுத்துப்பூர்வ வாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஆளுநர் தனது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட முடியாது என்றும், அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின்படி மட்டுமே ஆளுநர் செயல்பட முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்பட்டது மற்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தது போன்றவற்றை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. அரசியல் சாசனப்படி ஆளுநர் செயல்படாததால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது உள்ளிட்ட 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டதாக உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசன பிரிவு 142 படி உச்சநீதிமன்றம் தனக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் பேட் தயாரிக்கும் நிறுவனங்கள் வட இந்தியாவில் மட்டுமே அதிக அளவில் உள்ள நிலையில் சென்னையில் கிரிக்கெட் பேட் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி வெற்றி கொடி கட்டியுள்ளார் சூர்யா என்ற இளைஞர். கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட் மேனுஃபேக்சர் கடையில் தான் நம்ம இருக்கோம். பொதுவாக இது மாதிரியான பேட்கள் எல்லாமே மீரட்டில் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் சென்னையிலையும் இது மாதிரியான ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மேனுஃபேக்சர் கம்பெனியில் இதுவும் ஒன்று. உள்ள என்ன மாதிரியான பேட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க, என்ன மாதிரியான விலையில் சேல் பண்ணுறாங்க என்பதை பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை சூளைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா. கல்லூரி காலம் முதலே தீவிரமாக கிரிக்கெட் விளையாடி வந்த இவர் தொடக்கத்தில் ரயில்வே அணிக்காக லீக் போட்டிகளில் விளையாடியுள்ளார். தான் கிரிக்கெட் விளையாடும் காலத்திலேயே தனது பேட் மற்றும் நண்பர்களுக்கான பேட்டுகளை சரி செய்து கொடுத்து வந்துள்ளார். குடும்பச் சூழல் காரணமாக கிரிக்கெட் கனவை கைவிட்ட சூர்யா பல இளம் வீரர்களின் கிரிக்கெட் வாழ்விற்கு துணையாக நிற்கும் வகையில் சென்னையில் கிரிக்கெட் பேட் தயாரிக்கும் நிறுவனத்தை தொடங்கினார். நிறைய பேர் எங்ககிட்டே சொன்னாங்க, நீங்களே பேட் செல் பண்ணால் நாங்களே வாங்கிப்போம், ஏன்னா உங்ககிட்ட கேட்டு போய்ட்டு வேறு இடத்துல வாங்குறதுக்கு உங்ககிட்டே வாங்கிப்போம்னா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரீசேல் தான் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, சரி மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஏன்னா அவங்க அங்கேருந்து வர பேட்ஸுமே வந்து இங்கே இருக்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. தென்னிந்தியாவில் கிரிக்கெட் பேட் தயாரிப்பு நிறுவனங்கள் விரல் விட்டு எண்ணும் அளவிலேயே இருக்கும் நிலையில் சூர்யா தொடங்கிய கிரிக்கெட் பேட் கம்பெனி பல இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு பேருதவியாக மாறியது. பஞ்ச் வைஸ் குட் வுட்டு தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு ப்ரொக்யூர் பண்ணுற வுட்டு வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலோ பேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சேஃப் டு சேவ் நல்ல குவாலிட்டி வுட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் மெயினாக பேலன்ஸுமே எல்லா பேட்டுமே ப்ரிட்டி மச் நல்லா இருக்குது. ஸோ அவர் வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் பார்க்கும்போது பேட்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஆஸ் ஃபார் அவர் சீன் இந்த மாதிரி ஒரு பர்சனல் டச்சான ஒரு ஷோரூம் வேறு வந்து
ஒருத்தவங்க கரெக்டாக பார்த்து எடுக்கிறார் இஸ் வெரி ரேர். காஷ்மீர் மற்றும் இங்கிலாந்திலிருந்து கட்டைகளை இறக்குமதி செய்யும் சூர்யாவின் நிறுவனம் இன்று TNPL தொடரில் விளையாடும் சில வீரர்களுக்கு கிரிக்கெட் பேட் ஸ்பான்சர் செய்யும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. குடும்பச் சூழல் காரணமாக தனது கிரிக்கெட் வாழ்க்கையை கைவிட்டாலும் பல இளைஞர்களின் கிரிக்கெட் வாழ்வில் ஒரு அங்கமாகவே சூர்யாவின் பேட்கள் மாறிவிட்டன. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.